தேவன் இருக்கிறாரா? இருந்தால் யார் அந்த தேவன்? ஆசிரியர் ரோமேஷ் பிரகாஷ் பாலன். தமிழாக்கம் தமிழ் கிறிஸ்தவ களஞ்சியம். உங்கள் பதில் மிகவும் முக்கியமானது, ஏனெனில் உங்களின் பதில் நித்தியத்திற்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். நீங்கள் கேட்கக்கூடிய மிக முக்கியமான 2 கேள்விகள். அது உண்மையாகவே தேவன் இருக்கிறாரா? அப்படி இருந்தால் யார் அந்த தேவன்? தவறான பதில்கள் நித்திய வேதனையை ஏற்படுத்தும். ஆனால் நான் சொல்லும் சரியான பதிலை நீங்கள் நம்பினால் அது நித்திய மகிழ்ச்சியை தரும். நாம் இந்த கேள்விக்கான பதில்களை நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். ஏனெனில் தேவன் நமக்கு சிந்திக்கும் திறனை அளித்துள்ளார். அவர் இருக்கிறார் என்பதற்கான உலகமெங்கிலும் நிரம்பியுள்ளது. மேலும் முக்கியமாக அவரது வேத வார்த்தையின் மூலமாக தம்மை தாமே வெளிப்படுத்தியுள்ளார். இது உங்கள் நித்திய நலனுக்காக முக்கியமான கேள்விகள் என்பதால் இந்த 2 பெரிய கேள்விகளுக்கான பதில்களை நாம் ஆராய்வோம். முதல் கேள்வி, தேவன் இருக்கிறாரா? நாத்திகம் என்பது தேவன் இல்லை என்று சொல்லும் ஒரு தத்துவம். ஆனால் தேவன் இல்லை என்றால் நீங்கள் எப்படி உண்டாக்கப்பட்டீர்கள்? நாத்திகர்கள் பல்வேறு பதில்களை கொடுக்கிறார்கள். பிரபஞ்சம் என்றென்றும் இருந்தது, ஆனால் விஞ்ஞானம் இதை மறுக்கிறது. பிக் பேங் தியரி என்று சொல்லப்படும் ஒன்று இல்லாமல் தானாக தோன்றியது. இது அறிவுக்கு விரோதம். ஒன்றும் இல்லை, இருந்து ஏதோ ஒன்று வர முடியாது. மல்டி யூனிவர்ஸ், அதாவது பல பிரபஞ்சங்கள் இருந்து வந்தது. இதற்கு ஆதாரம் எதுவும் இல்லை. ஆனால் இந்த விளக்கங்கள் அனைத்தும் தர்க்க ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் தோல்வியடைகின்றன. ஆனால் அதனால்தான் வேதம் கூறுகிறது, தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக்கொள்கிறான். சங்கீதம் அதிகாரம் 14 வசனம் 1. இது ஒரு அவமதிப்பாக தோன்றலாம், ஆனால் இது ஒரு உண்மை. தேவனுக்கான அதிகாரபூர்வமான ஆதாரங்களை புறக்கணித்தால் மட்டுமே ஒருவர் நாத்திகராக இருக்க முடியும். தேவன் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும் சில தொடர்ந்த கேள்விகளை நாம் பரிசீலிக்கலாம். எல்லாவற்றையும் உருவாக்கியவர் யார்? நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது தெளிவான உண்மை. அதுபோலவே பிரபஞ்சமும் இருக்கிறது என்பது தெளிவாகவே தெரிகிறது. ஆனால் அது எங்கிருந்து வந்தது? பல விஞ்ஞானிகள் அனைத்தும் பிக் பேங் எனப்படும் ஒரு பெரும் வெடிப்பில் தொடங்கியதாக கூறுகிறார்கள். ஆனால் இந்த செய்தி மற்றொரு கேள்வியை எழுப்புகிறது. அந்த பிக் பேங் எப்படி நிகழ்ந்தது? நீங்கள் அறிந்திருப்பது போல எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது தானே? எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. தானாக எதுவும் உண்டாகாது. அதை உருவாக்கிய ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். எனவே பிரபஞ்சத்திற்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டும். அனைத்தும் தொடங்க ஒரு காரணமில்லாத முதல் காரணம் இருக்க வேண்டும். அந்த முதல் காரணம் தேவனே. தேவனின் தனித்தன்மை என்னவென்றால் அவர் மட்டுமே உருவாக்கப்படாதவர். அவர் தம்மை பற்றி மோசேயிடம் இவ்விதமாக கூறுகிறார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன். யாத்திராகமம் அதிகாரம் 3 வசனம் 14. நித்தியமான உருவாக்கப்படாத தேவன் அனைத்தையும் உருவாக்கினார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் அதிகாரம் 3 வசனம் 1. தேவன் என்பது ஆரம்பமோ முடிவோ இல்லாதவர் என்பதால் அப்படிப்பட்ட ஒரே ஒரு இருப்பு மட்டுமே இருக்க முடியும். 2 நித்திய தேவர்கள் இருந்தால் அது தர்க்க ரீதியாக சாத்தியமில்லை. அனைத்திற்கும் மூலமாக இருக்கக்கூடிய ஒரே காரணமில்லாத காரணம் இருக்க வேண்டும். இதுவே ஒரே தேவன் என்ற கருத்து. மோனோதிசியம், அதாவது ஒரே தேவன் மட்டும் இருக்க முடியும் என்பதற்கான உண்மை. ஏன் படைப்பு ஒரு அழகான வடிவமைப்பை காட்டுகிறது. வானத்தின் மகிமையிலிருந்து DNA நுணுக்கள் வரை, பிரபஞ்சத்தை நிர்வகிக்கும் இயற்பியல் விதிகளிலிருந்து தர்க்கத்தின் அடிப்படை விதிகள் வரை, ஒரு சிருஷ்டிகரின் இருக்கையை நிரூபிக்கும் ஆதாரங்கள் வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. சங்கீதம் அதிகாரம் 19 வசனம் 1. நகர ஒளிகளிலிருந்து விலகி தொலைவில் ஒரு இரவை கழித்து வானத்தை நோக்கி பாருங்கள். பிரபஞ்சத்தின் அழகு உங்களை வியப்பில் ஆழ்த்தும். அந்த வியப்பு உங்களை ஒரு உண்மையை நோக்கி அழைத்துச் செல்லும்.
உண்மையாகவே படைத்தவர் படைப்பை விட மகிமை மிக்கவர். ஏனெனில் ஏதாவது ஒன்றை உருவாக்கும் ஒருவர் அவர் உருவாக்கியதை விட உயர்ந்தவர். படைப்பு என்பது ஒரு பிரசங்கம் போல இருக்கிறது. அது கூறுகிறது தேவன் இருக்கிறார். வேதம் மேலும் கூறுகிறது எப்படியென்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்குச் சொல்ல இடமில்லை. ரோமர் அதிகாரம் 1 வசனம் 20. மாறாக சொல்லுவதானால், படைக்கப்பட்ட உலகம் படைப்பாளியை மாற்றுவதற்கான எந்த காரணமும் இல்லை. நீதி எங்கிருந்து வருகிறது? ஒவ்வொரு நாட்டிலும் நீதி மற்றும் நல்லொழுக்கம் பற்றிய ஒரு உணர்வு உள்ளது. சில வேறுபாடுகள் இருந்தாலும் பெரும்பாலான ஒற்றுமைகள் உள்ளன. சமூகங்கள் கொலை, திருட்டு, பொய்சாட்சி ஆகியவற்றுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வருகின்றன. உலகம் முழுவதும் மக்கள் விபச்சாரம் தவறு என்று கூறுகிறார்கள். ஏன்? ஏனெனில் படைப்பாளர் தனது நீதி சட்டத்தை மனிதனின் இருதயத்தில் எழுதினார் மற்றும் நல்லது தவறு என்பதை சாட்சியமாக கூறும் ஒரு மனசாட்சியை மனிதனுக்கு அளித்தார். நாம் தேவனின் நீதி சட்டத்தை மீறும்போது வேதம் அதை பாவம் என்று அழைக்கிறது. 1 யோவான் அதிகாரம் 3 வசனம் 4. அப்போது நம் மனசாட்சி நம்மை சஞ்சலப்படுத்துகிறது. வேதம் இதை பற்றி அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதினாலும் குற்றம் உண்டு, குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியையை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறதென்று காண்பிக்கிறார்கள். ரோமர் அதிகாரம் 2 வசனம் 15. தேவன் இருக்கிறார் என்பதால் தான் நன்மை தீமைக்கு ஒரு நிலையான அளவுகோல் இருக்கிறது. ஏன் எல்லா மனிதர்களும் ஒரே தேவனை ஆராதிக்கிறார்கள்? உலகம் முழுவதும் தங்கள் தெய்வங்களை வழிபடுகிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள். இது ஒரு நடக்காத காரியமல்ல. மனிதனின் ஆன்மாவிலும் படைக்கப்பட்ட உலகத்திலும் தேவன் தான் இருக்கிறார் என்பதற்கான சாட்சிகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு உன்னத அந்தஸ்து இருக்கிறது என்பதை தங்களில் அறிந்திருக்கிறார்கள். இந்த அறிவுடன் நாம் அவருக்கு வழிபாடு, மரியாதை மற்றும் விசுவாசம் காட்ட வேண்டும் என்ற உணர்வும் வருகிறது. குறிப்பாக நாம் மிகுந்த ஆபத்து அல்லது சிரமத்தில் இருக்கும்போது இந்த உணர்வு மேலும் வலுப்பெறுகிறது. அதனால்தான் பழமொழி ஒன்று கூறுகிறது, போர்க்குழிகளில் நாத்திகர்கள் யாரும் இல்லை. கடைசியாக வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நாத்திகவாதத்தின் முடிவை சிந்தியுங்கள். நீங்கள் இறந்து விடுவீர்கள். பின்னர் எதுவும் இல்லை. மறுபிறவி இல்லை. தொடரும் சிந்தனையும் இல்லை. வெறும் பூஜ்யம். அப்படியானால் வாழ்க்கையே ஒரு நோக்கமற்றது என்று கேட்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. மனிதனின் சாதனைகள் மற்றும் நினைவுகள் அனைத்தும் மறைந்து போய்விடும். சமய சார்பற்ற விஞ்ஞானிகள் கூறுவது போல் பிரபஞ்சம் வெப்ப இறப்பில் முடியும். ஒரு பெரும் சத்தத்துடன் அல்ல, மாறாக மெதுவாக குளிர்ச்சியான வெறுமையில் கரைந்து போகும். நாத்திகவாதம் என்பது நம்பிக்கையற்ற ஒரு தத்துவம். இது விரக்திக்கு வழிவகுக்கிறது. இந்த தத்துவத்தை நிலைநிறுத்த முடியாதது மட்டுமல்ல, கடுமையான விளைவுகளையும் கொண்டு வருகிறது. தேவன் இல்லையென்றால் பின்வரும் உண்மைகள் ஏற்படும். வாழ்க்கைக்கு இறுதியான அர்த்தம் இல்லை. நன்மை தீமைக்கு நிலையான அளவுகோல் இல்லை. மரணத்திற்கு அப்பால் எந்த நம்பிக்கையும் இல்லை. இந்த உண்மைகள் ஒரு இருண்ட படத்தை வரைவதோடு மட்டுமல்லாமல் நாம் உண்மையாகவே அறிந்துள்ள சாட்சிகளுக்கு முரணாக இருக்கின்றன. தேவன் இருக்கிறாரா என்ற பெரிய முதல் கேள்விக்கு நாம் உறுதியுடன் ஆம், ஒரு தேவன் இருக்கிறார் என்று பதிலளிக்கலாம். இப்போது இரண்டாவது பெரிய கேள்வியை சிந்திக்கலாம். யார் அந்த தேவன்? இது மிகவும் முக்கியமான கேள்வி. தேவன் இருக்கிறார் என்பதை நம்புவது மட்டும் போதாது. அவர் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். பல மதங்கள் உள்ளன, ஆனால் அவை ஒருவருக்கொருவர் முரணான கருத்துக்களை முன்வைக்கின்றன. சிலர் கோடிக்கணக்கான தேவர்கள் உள்ளனர் என்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் தெய்வீகமானவை என்றும் நீங்கள் கூட தேவனாக மாறலாம் என்று கூறுகிறார்கள். உதாரணமாக இந்து மதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
இந்து மதம் அனைத்து மத பாதைகளும் தேவனை நோக்கி செல்கின்றன என கூறுகிறது. ஆனால் இயேசு கூறினார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். யோவான் அதிகாரம் 14 வசனம் 6. மேலும் இந்து மதம் எல்லா பொருட்களும் தேவனின் ஒரு பகுதியாகவே இருக்கின்றன என கூறுகிறது. ஆனால் எதையும் வழிபடலாம். இந்த கோட்பாட்டை நிலைநிறுத்துவதற்கு உங்களையும் உட்பட அனைத்தையும் வழிபட வேண்டும். இதைவிட வேறுபட்டது கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் தேவனுக்கும் அவரது படைப்புக்கும் இடையேயுள்ள தெளிவான வேறுபாட்டை வலியுறுத்துகிறது. நீங்கள் தெய்வீகமானவர் அல்ல, நீங்கள் பாவம் செய்கிறவர்கள். மேலும் தேவனுக்கே உரிய தனித்துவமான பரிசுத்தமான என்றென்றும் இருப்பவர் போன்ற பண்புகளை நீங்கள் கொண்டிருக்கவில்லை. நீங்கள் ஒரு தொடக்கத்துடன் பிறந்தவர். நீங்கள் முடிவுள்ளவர். முரண்தன்மையற்ற விதியின் அடிப்படையில் கிறிஸ்தவமும் இந்து மதமும் இரண்டும் ஒரே நேரத்தில் உண்மையாக இருக்க முடியாது. இதே போன்ற ஒரு பகுப்பாய்வை மற்ற மதங்களுடன் செய்யலாம். இஸ்லாமும் யூத மதமும் தேவன் ஒருவரே என்றும் மனிதன் நற்செயல்களால் மீட்படைகிறான் என்றும் போதிக்கின்றன. ஆனால் கிறிஸ்தவம் தேவன் ஒருவரே, ஆனால் 3 ஆள் தத்துவங்களாக, அதாவது திருத்துவராக உள்ளார் என்பதை போதிக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த மூவரும் ஒரே சாராம்சம், சமமான அதிகாரம் மற்றும் மகிமை கொண்டவர்கள். 1 யோவான் அதிகாரம் 5 வசனம் 7. மேலும் கிறிஸ்தவம் மனிதன் கிருபையால் மட்டுமே ரட்சிக்கப்படுகிறான். எபேசியர் அதிகாரம் 2 வசனங்கள் 8, 9 என்று போதிக்கிறது. எனவே இஸ்லாம், யூத மதம் மற்றும் கிறிஸ்தவம் அனைத்தும் ஒரே நேரத்தில் சரியாக இருக்க முடியாது. ஏன் இத்தனை முரண்கள்? ஒரே காரணம், இது சாத்தானின் திட்டம். சாத்தான் மெய்யான தேவனின் மகிமையை குறைக்கும் நோக்கில் போலியான மதங்களை பரப்ப விரும்புகிறான். ஆனால் நம்மை மகிழ்விக்க தேவன் நம்மிடம் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். பரிசுத்த வேதாகமம் உலகத்திற்கு தேவனை வெளிப்படுத்துகிறது. தேவன் மாபெரும் கிருபையால் வேதத்தில் தன்னை வெளிப்படுத்தியுள்ளார் மற்றும் அதை எல்லா காலங்களிலும் பாதுகாப்பதாக வாக்குறுதி கொடுத்துள்ளார். வேதம் 66 புத்தகங்களை கொண்டது. அதனால் இது புத்தகங்களின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. வேதத்தின் தன்மைகள் மற்ற எல்லா மத நூல்களையும் விட தனித்துவமானதாக காட்டுகின்றன. இது பரிசுத்த ஆவியால் ஊந்தப்பட்டதாகும். பரிசுத்த ஆவி என்பது தேவன். தேவன் சுமார் 40 நபர்களை 1500 ஆண்டுகளாக அவர்களை ஊக்குவித்து தன்னை மனிதர்களுக்கு வேத வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார். வேதத்தில் தேவன் தாம் யார் என்பதையும் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். சிருஷ்டிப்பிலும் பராமரிப்பிலும் அவர் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை காட்டுகிறார். அவர் பிரபஞ்சத்தை எவ்வாறு நிர்வகிக்கிறார். அவர் பரிசுத்தமானவர் என்று தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். மரணம் இவ்வுலகில் எப்படி வந்தது? நாம் ஏன் துயரங்களை அனுபவிக்கிறோம்? மனிதன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவன் தொடும் எல்லாவற்றையும் குழப்பமாக்குகிறான் என்பதற்கான காரணத்தை விளக்குகிறார். காரணம், அனைவரும் பாவம் செய்துள்ளனர், தேவனின் மகிமைக்கு குறைவாக உள்ளனர். ரோமர் அதிகாரம் 3 வசனம் 23. பாவத்தின் காரணமாக, தன் நீதியான இயல்பின் காரணமாக பாவிகளை நித்திய தண்டனைக்கு தீர்ப்பளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அவர் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தீர்க்க தரிசனங்களை அறிவித்தார். அவற்றில் மிக முக்கியமானவை தேவனின் நேசகுமாரனின் வாழ்க்கை, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் பற்றியவை ஆகும். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு தேவனை வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனாகிய பிதா தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறார். பாவிகளை இரட்சிக்கும் அன்போடு அவர் ஒன்றுமில்லாத தன்னில் மனித இயல்பை ஏற்றுக்கொண்டார். வேதத்தில் இயேசு பாவிகளுக்கு பதிலாக எவ்வாறு துன்புற்றார்
மரணமடைந்தார், அவர்களின் பாவங்களுக்கு எவ்விதம் தன்னை பலியாக கொடுத்தார் என்பது விளக்கப்பட்டுள்ளது. வேதாகமம் தேவனின் அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது. அவர் தம்முடைய மக்களுக்கு அன்பை இவ்வாறு காட்டுகிறார். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் அதிகாரம் 5 வசனம் 8. இயேசு சிலுவையில் இடப்பட்ட அந்த சிலுவையில் தேவகுமாரனின் மரணத்தில் தெய்வீக அன்பை நீங்கள் காண்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவரே தேவன். கிறிஸ்து பாவிகளுக்கு நித்திய ஜீவனை பரிசாக விசுவாசத்தின் மூலம் வழங்க வந்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. எபேசியர் அதிகாரம் 2 வசனங்கள் 8-9. அவர் இதை தான் நேசிக்கும் தம் மக்களை அவருடன் என்றென்றும் பரலோகத்தில் வாழ்வதற்காக செய்தார். தேவன் இந்த பரிசை தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவின் மூலமாக உங்களுக்கு இலவசமாக வழங்குகிறார். தாழ்மையுடன் வேதத்தை திறந்து பரிசுத்த ஆவி உங்கள் கண்களுக்கு தேவனை அவரது குமாரனின் மூலமாக காட்டுமாறு ஜெபியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வையுங்கள். இலவசமாய் நித்திய ஜீவனை பெறுங்கள். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் அதிகாரம் 20 வசனம் 31.